ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான 2 மேட்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மொதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் விளாட்றாங்க. 2வது மேட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் முக்கியமான மேட்ச்சு. 2வது மேட்ச்சில் ஜிடியும் பிபிகேஎஸும் விளாட்றாங்க. பிபிகேஎஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மொதல் டீமாக குவாலிஃபை ஆக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 பாயிண்ட்டோட 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதில் 15 பாயிண்ட் எடுத்து மொதல் டீமாக குவாலிஃபை ஆவாங்க. அதுவே ஒரு வேளை நாளைக்கு ஜிடி வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடியும் 12 பாயிண்ட்டுக்கு வரப்போகிறாங்க. அப்போ டோர்னமெண்ட் சூடு பிடிக்க போகுது. ஒருவேளை ஜிடி வின் பண்ணாங்கன்னா அப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிபிகேஎஸ் 13 பாயிண்ட்டு, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், ஜிடி இந்த 4 டீமே 12 பாயிண்டில் இருப்பாங்க. அப்புறம் பிபிகேஎஸ் 13 பாயிண்டில் இருப்பாங்க. ஸோ இந்த 5 டீமில் ஏதோ 4 டீம் குவாலிஃபை ஆக போகிறாங்க. அந்த 4 டீம்லேருந்து 2 டீம் யார் டாப் 2 பிடிக்க போகிறாங்க. டோர்னமெண்ட் இன்னும் சுவாரஸ்யமாக ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நாளைக்கு ஜிடி வின் பண்ணும். வின் பண்ணிட்டாங்கன்னா மேலே இருக்கிற 5 டீமுக்கு கடும் போட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் சைட் சான்சஸ் பார்த்திங்கன்னா டிசிக்கும் சிஎஸ்கேக்கும். ஏன்னா சிஎஸ்கே அவங்க 9 மேட்சஸில் 8 பாயிண்டில் இருக்காங்க. டிசியும் 9 மேட்சஸில் 8 பாயிண்டில் இருக்காங்க. அவுட் சைடு சான்ஸ் இந்த 2 பேருக்கும். ஆனால் ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டீமும் வரதுங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 95% ரொம்ப கன்ஃபார்ம் வரமாட்டாங்க அப்படிங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா யார் டாப் 2 வரப்போகிறோம் அதுக்கும் ரொம்ப கடுமையான போட்டி இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் நாளைக்கு யார் வின் பண்ணுறா அப்படின்னு. எல்லோரும் அவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கடைசி கட்ட மேட்சஸ்க்கு வந்தாச்சு. இன்னொன்று ஒரு 15 மேட்சஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஐபிஎல்லும் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் யார் இந்த வருஷம் கப்பு வின் பண்ணுறா அப்படின்னு. நீங்கள் யார் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? இந்த 4 டீம் குவாலிஃபை ஆவாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.